ஒரு கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்கிற ஒரு பிரபஞ்ச ரகசியம். இட்ஸ் சீக்ரெட். மிகப்பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கூட்டு பிரார்த்தனையில் வந்து நம்ம என்ன வேணா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஒரு தனி மனிதன் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஒரு தனி மனிதனுடைய பிரார்த்தனையினாலும் ஒரு தனி மனிதனுடைய அனுஷ்டானங்களாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஆனா கூட்டு பிரார்த்தனைக்கும் கூட்டு வழிபாடு, அதே போல வந்து இந்த ஒன்றாக சேர்ந்து கற்பது, குரூப் ஸ்டடி, எல்லாத்துக்கும் கொஞ்சம் பவர் அதிகம். ரீசன் என்னன்னா, நம்ம நினைப்போம் அது எப்படின்னா, இந்த குரூப் ஸ்டடி வந்து படிச்சா ஒருத்தங்க படிக்கும்போது அது ஒருத்தங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அந்த டிஸ்கஸ் பண்ணுவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஈஸியா வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால சொல்லிட்டு அது ஒரு காரணம் தான். அதை தாண்டி இந்த கூட்டு பிரார்த்தனை, இந்த கூட்டு வழிபாடு முக்கியமாக ஒன்றாக படித்தல், ஒன்றாக கற்றல், ஒன்றாக அனுபவித்தல். இதுல வந்து என்ன ஒரு எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்றேன். கணவன் மனைவி, இந்த கணவன், இது வந்து நம்புகிறவங்களுக்கு மட்டும். ஓகே, இந்த கணவன் மனைவி இந்த ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் ஒரே ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த இரண்டு நபர்களும் வந்து பை எனி சான்ஸ் ஒரே நட்சத்திரத்துக்காரங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அது வந்து இரண்டு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து சவால்கள் வந்து ஒரே நேரத்தில் வரும். இல்லைன்னா சந்தோஷமும் ஒரே நேரத்தில் வரும். இது வந்து போட்டு அந்த நேரத்துல வந்து போட்டு சாத்துற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ராசி, அதே நல்லா போட்டு சாத்தும். இல்ல அதுல ஏக ராசியோட சேர்த்து ஏக நட்சத்திரம்னா இன்னும் போட்டேன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல எல்லாம் வரும். இது வந்து ஜோதிடத்தை நம்புகிறவர்களுக்கு. உண்மையான ஜோதிடர்கள் வந்து இன்னைக்கு இல்லை. அதுதான் சேலஞ்சு. ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம். ஆனா அந்த விஞ்ஞானத்தை விளக்குகிற உண்மையான விஞ்ஞானிகள் என்று மிகவும் அரிது. அதுதான் எங்க சேலஞ்ச். அது போல இப்ப ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்த கூட்டு முயற்சி அது எதுவாக இருந்தாலும், கூட்டு முயற்சி எதுவாக இருந்தாலும் ஏன் இவ்வேர்னஸ் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது? இதுதான் எக்ஸாம்பிள், இதுதான் ஸ்ட்ரெயிட் ரீசன். பலர் பல மாதிரியான ஒரு இதுல நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரம் இல்லைங்களா? அந்த நட்சத்திரம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு பேரும் வந்து புரட்டாதி இருப்பாங்க. ஆனா வந்து ஒருத்தர் கும்பம் இருப்பார், இன்னொருத்தர் மீனம் இருப்பார். ஏன்னா பாதம் மாறுது இல்லையா? ஆனா 3 பாதங்கள் வரை வந்து உங்களுக்கு கும்பம் வரும். அப்புறம் 4ஆம் பாதம் புரட்டாதின்னா அது வந்து உங்களுக்கு வந்து மீனத்துக்கு போயிடும். இப்படி பலருடைய ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு குழுவிலே பலருடைய முயற்சி என்ன என்பது உள்ளே வரும் பொழுது, அது பார்த்தீங்கன்னு சொன்னா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நெடுநாள் வாடை நம்ம படிச்சிருக்கோம். இது நெடுநாள் வாடை நம்ம படிச்சிருக்கிறோம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கும் அங்கே பூசியுமோ தொல் உலகில் நல்லார் அவர் பொருட்டு எல்லோருக்கும். அப்போ என்னன்னா, நல்லார் அப்படின்ற இடத்துல வந்து இங்க எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சொன்னா, ஒரு 10 பேர் பிரார்த்தனை பண்றோம்னா வந்து ஒரு 6 பேருக்கு வந்து அந்த நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரங்கள் இந்த மீதி 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேருடைய அந்த 6 பேர் கிடைக்கக்கூடிய இந்த நன்மை வந்து இந்த மீதி 4 பேருக்கு வரும். வேற ஒன்றும் நீங்க கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது எப்படி வந்து ஜெயிக்கும்னா இதுதான்.
ஏன் வந்து இப்போ சான்றோர் பெருமக்கள், முக்கியமாக குருமகான்கள், ஏன் எல்லாமே வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு வாங்கப்பா, ஏன் சத்சங்கம் பண்ணலான்றாங்கன்னா இதுதான் ரீசன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ரீசன், சயின்டிபிக் ரீசன். அது வந்து ஓப்பனா சொன்னா வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லைன்றதுக்காக வாங்க எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையுடைய, அதாவது ஒற்றுமை என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இங்கதான் இருக்கு. ஒற்றுமைன்னு நம்ம என்ன நினைக்கிறோம் சார்? ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம். என்ன ஒரு ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம் அப்படின்றது வந்து எப்படி? அதுக்கான ரியல் கான்செப்ட் தான். ஒற்றுமை என்பது ஒரு பெரிய ஒரு மூட்டை இருக்கு. இந்த பெரிய மூட்டையை வந்து ஒருத்தரால வந்து நகர்த்த முடியாது. அதனால 10 பேர் கை போட்டா நகர்த்தலாம் அப்படின்றது வந்து அங்க பிசிக்ஸ் இயற்பியல் பாருங்க. 10 பேர் சேர்த்தாங்கன்னா 10 பேர்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த மூட்டை நகர்றது வந்து ஒரு 3 பேருடைய ஒரு ஆற்றலால அது நகரும். மீதி 7 பேர் சும்மா தான் கை வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து சும்மா அப்படி அவங்களும் முயற்சியில பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆற்றல் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அந்த ஆற்றல் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களுடைய பவர்ல அந்த மூட்டை வந்து நகரும். இது பிசிக்ஸ்ல கூட பாருங்க, நம்மளால என்ன பண்ண முடியுது, இதை ப்ரூவ் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ அம் ப்ரூவிங் திஸ் இன் பிசிக்ஸ் ஆல்சோ. அப்போ see the பியூட்டி. இந்த ஒற்றுமை என்பது கூட நமக்கு வந்து எப்படின்னா இது வந்து இட் இஸ் சயின்ஸ். ஒற்றுமை இஸ் நாட் ஆர்ட், இட் இஸ் நாட் அன் ஆர்ட், இட் இஸ் அகெயின் சயின்ஸ் இல்லையா? அப்படியாக நம்ம மக்கள், நம்ம எல்லாமே வந்து கடவுளுடைய குழந்தைகள் நம்ம எல்லாமே. ஸோ அந்த கடவுளுடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும்